மறுபடியுமாக இந்த தந்தை தினத்தின் அன்று பேசுவதற்கு நம்மளுடைய கிருபைக்காக நன்றி. இதே சமயத்தில் எங்கள் தந்தையாய் இருக்கிற கல்யாணம் பண்ணவர்கள் எல்லாரும் தந்தையார் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லி தந்தைய தின வாழ்த்துக்களை சொல்கிறேன். ஏன்னா உலகமே இப்போ என்ன நடக்குதுன்னாக்கா செலிப்ரேஷன் ஓடிட்டு இருக்கோம். அப்பாவோட ஃபாதர்ஸ் டேன்னு சொல்லிட்டு கேக் வெட்டுவார்கள், அப்பாவுக்கு சர்ப்ரைஸான காரியங்களை செய்வார்கள். அது மட்டும் இல்லாமல் அப்படி தினத்தில் அப்பா எதிர்பார்க்காத சில காரியங்கள்லாம் அன்றைய தினத்தில் அவர்களுக்கு தகப்பன்மார்களுக்கு அது ஒரு பிளஸிங்காக இருக்கும். அதே சமயத்துல தகப்பனை இழந்தவர்களும் பார்க்கும் பொழுது அவருடைய எண்ணங்கள் வேற மாதிரி இருக்கும். அப்பா இருந்தாக்க நல்லா இருந்திருக்கும் சொல்லிட்டு, இருந்தாலும் கூட நம்மளுக்கு ஒரு பரம தகப்பன் இருக்கிறார். அவர் எல்லாவற்றிலும் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். இந்த உலகத்துல நம்மளுக்கு பிசிக்கலி தகப்பன் இல்லாமல் இருந்தாலும் கூட நம்முடைய என்றென்றைக்கும் அவரோடு கூட நிச்சயமாக வாழும்படியாக நம்மளுடைய பரம தகப்பன் அவரோடு கூட நித்தியமாய் வாழும்படியாக எல்லாவற்றையும் அவர் என்ன செய்திருக்கிறானாக்கா ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கிறார். நம்முடைய நித்திய வாழ்வு எங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா பரலோகம் தான். நம்ம வாழ போற இந்த பூமியில ஒரு மனிதனுடைய வாழ்க்கை 70, 80, 90. நம்முடைய தாத்தா பாத்தீங்கன்னாக்கா மகாத்தி தாத்தா 100 வயசு ஆகுது, அவர் பலமா இருக்கிறாரு. ஸோ அவருடைய பலத்தின் மிகுதியாக அவருடைய ஆயுசு நாட்கள் இன்னும் அதிகமாக இருக்குது. ஆனா சராசரி வேதம் சொல்லுகிறது 70, 80 வயசுன்னு சொல்லி. அப்ப 70, 80 வருஷம் நம்ம இந்த உலகத்துல வாழ போறோம். எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து தேவனோடு கூட நாம் மறுபடியும் சேர போறோம் என்றுதான் நம்முடைய மிஷன், நம்முடைய என்ன சொல்லுவாங்க அசைன்மெண்ட். இந்த 70, 60 வருஷத்துல போடுற பாடுகள் என்னென்ன இருக்கு, எவ்வளவு உபத்திரம் இருக்கு, எவ்வளவு கண்ணீர்கள் இருக்கு, எவ்வளவு ஆனந்தங்கள் இருக்கு, வெற்றி இருக்கும், தோல்வி இருக்கும். எல்லாவற்றிலும் இந்த 70, 80 வருஷத்துக்குள்ளாக முடிக்கணும் நம்மளோட மிஷன். தேவன் பரம தகப்பன் இந்த பூமிக்கு நம்மளை அழைத்து வந்திருக்காருன்னாக்கா ஒரு நோக்கத்தோடு கூட தான் அவர் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவரை விசுவாசித்து, யாரை விசுவாசித்து? இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு போகும் பொழுது பரம தகப்பனுக்கு நாம் பிள்ளைகளாக மாறுகிறோம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கே வந்தார். அவருடைய யாருடைய இயேசு கிறிஸ்துடைய ஆவி உடையவர்கள் கிறிஸ்து உடையவர்களாக இருக்கிறார்கள். பரலோகத்துல அவங்களுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. போன வாரம் பிரசங்கம் பண்ணும் பொழுது சில காரியங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுகிற அந்த காரியத்தை பேசும் பொழுது இந்த காரியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். எல்லாரும் இந்த உலகமே இந்த பூமியை ஃபாதர்ஸ் டேவே கொண்டாடிட்டு இருக்கு. ஃபாதருக்கு எல்லாமே விசேஷமானவர்கள் தான். ஃபாதர்கள் எல்லாமே, அப்பாமார்கள் எல்லாமே விசேஷம் தான். அதுவும் பெண் பிள்ளைகள் இருந்தாங்கன்னாக்கா வீட்டுல அப்பாவை வச்சு தூக்கி கொண்டாடுவாங்க. ஆம்பளை பையனுங்க இருக்கிறாங்க கொண்டாடுறதுக்கு, ஆனா சரியா வெளிப்படுத்த தெரியல, என்னன்னு தெரியல. ஆனா பெண் பிள்ளைகள் பாத்தீங்கன்னாக்கா அப்பாவை கூட்டிட்டு போயிட்டு அங்கங்க கூட்டிட்டு போறாங்க, முடிய வெட்டி தாடியை வெட்டி பேஸ்புக்லாம் பாத்தீங்கன்னாக்கா எனக்கு அப்படியே அடிக்கிட்டு வருது. ஆனா அந்த கொண்டாட்டம் ஒரு நாள் மாத்திரம் இருக்கக்கூடாது, வாழ்நாள் முழுவதுமாக தகப்பனை கனப்பட வேண்டும். என்னுடைய தகப்பனும் அவரு எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல அப்பாவை கிடைச்சிருக்காங்க. நல்லா வளர்த்தெடுத்திருக்கிறாங்க. நல்லா பெற்றோர்கள், நல்ல பெற்றோர்கள், கிறிஸ்துவுக்குள்ளாக வழி நடத்துகிற பெற்றோர்களாய் தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். என்னோட பிறந்தது 5 பேரு.
5 பேரும் கிறிஸ்துக்குள் இருக்கிறாங்க. ஒருத்தவங்க மாத்திரம் கொஞ்சம் இருக்கிறாங்க. ஸோ அதுவும் அம்மாட கண்ணீரும் அப்பாட கண்ணீரும் ஒரு நாள் அது என்னவா மாறும்னாக்கா பிளஸிங்காக மாறும். அது அற்புதமாய் மாறும். ஏன்னா விதைச்சிருக்கிறாங்க. இப்போ அப்பா தினத்துல பேசுகிற சில என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியாம அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். கடைசியா ஒரு காரியம் வந்தது. என்ன காரியம்னாக்கா அந்த கெட்டகுமாரனுடைய காரியம் தான் வந்தது. அது எப்போதும் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு கதை தான். ஒரு பேரபிள். தேவன் ஒரு ஓமைகளாக இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும் பொழுது அவர் அவருடைய சீஷர் இடத்துல ஊமைகளாக பேசினார். சிலவங்க அந்த ஊமைகளை கெச்சா பண்ணிக்கிட்டாங்க, அதனுடைய அர்த்தங்களை புரிந்து கொண்டாங்க. சிலவங்க அதனுடைய அர்த்தங்களையும் ஆழங்களையும் புரிந்து கொள்ளாதபடி இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி மனக்கண்கள் கூடாக இருக்கப்பட்டது அப்படின்னு. வேதத்துல ஆதாம் முதல், அதாவது ஜெனசிஸ் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துற சுவிசேஷம் வரை பார்த்தாலே ஆரம்ப காலகட்டத்துல தேவனை அவர் முழுமையாக யாருக்கிட்டையும் வெளிப்படல அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்தார், பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தான் அவரை வெளிப்படுத்தினார். தேவன் அவரை வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து காலத்துக்கு பிறகுதான் அவர் எப்படி தேவனை, யெகோவா தேவனை, சர்வ வல்லமை தேவனை அவர் எப்படி வெளிப்படுத்தினார் என்று பார்த்தாக்கா பிதா என்று அழைக்கத்தக்கதான ஒரு வெளிப்பாடு கூட சீஷர்கள் மத்தியில் சொல்லுகிறார். எப்படி சொன்னார்? சீஷர்கள் கேட்டாங்க, ஆண்டவரே நாங்கள் எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்க அப்படின்ட்டு. வயசு 30-40 மேல ஆயிடுச்சு. பேதுருக்குன்னா வயசு கூட 40 வயசுக்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா 30-40 வருஷம் யூதர்களுக்கு ஜெபம் பண்ண தெரியலன்னு சொன்னாக்கா ஒரு கேள்விக்குறியான ஒரு காரியமா இருக்கிறது. யார் ஒரு நாளுக்கு ஜெபிக்கிறதுக்கு ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க. அப்ப தேவனை அறிந்து கொள்வதற்கு அவர்களுக்கான முடியாம ஒரு காலமா இருந்தது. கடவுள் ஒருத்தர் இருக்கிறார். அவர் ஆபிரகாம் கிட்ட தன்னை சர்வ வல்லமை தேவனாக வெளிப்பட்டார். மோசேவுக்கு நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லி வெளிப்பட்டார். அப்ப தீர்க்கதரிசி எல்லாவற்றையும் பாத்தீங்கன்னாக்கா யெகோவா தேவன் என்று சொல்லி வெளிப்பட்டார், சர்வ வல்லமை தேவன் என்று வெளிப்பட்டார், எபினேசர் என்று சொல்லி வெளிப்பட்டார். அந்தந்த நாட்களிலே அவர்கள் பலிபீடம் பண்ணி ஜெபம் செய்யும் பொழுது அந்த இடத்துக்கு சில பெயர்களை வைத்தார்கள் தேவனுக்கு. அப்படிதான் எல்லா தீர்க்கதரிசிகளும் கடந்து வந்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் காலத்துல அவர் சொல்கிறார், பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சீஷர்களுக்கு அந்த இடத்துல கற்றுக் கொடுக்கிறார். முதல் அறிமுகம் தேவனை பிதா என்று கூப்பிடத்தக்கதாக அவர்கள் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இவ்வளவு நாளா யாருமே அத வெளிப்பாடாக ஒரு அப்பாவை ரெகக்னைஸ் பண்றதுக்கு அவர் யாரும் கற்றுக் கொடுக்கல. இயேசு கிறிஸ்து தன்னை பிதாவுடைய தச்ச ரூபமாய் இருக்கிறபடினால பிதாவும் குமாரனும் ஒன்றாகவே இருந்தார்கள். அப்படின்னாக்கா பிதாவை அறிமுகப்படுத்துகிறார். எப்படி அறிமுகப்படுத்துகிறார்? பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லி இந்த ஜெபத்தை ஏறி எடுக்கும் பொழுது ஒரு பிதா அப்பா கிட்ட பேசுற மாதிரி நீங்க பேசுங்கப்பா, ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் வேணாம். அப்பா மகன் என்ற உறவை அவர் புதுப்பிக்கும்படியாக, கடவுள் என்று சொன்னால் தூரப்படுத்துகிற ஒரு நிலை போல இருக்கும். அவர் எங்கேயோ இருக்கிறாரு, மனிதர்கள் எங்கேயோ இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனா அப்பா மகன் என்ற மகள் என்ற உறவுக்கு இன்னும் அதிக நெருக்கத்தை உண்டு பண்ணுகிறது. அப்பா தெரிஞ்சுக்கணும்னாக்கா முதலாவது இயேசு கிறிஸ்துவை தெரிஞ்சாதான் பிதாவை நம்ம அறிய முடியும். அப்ப யூதர்கள் என்ன செய்தார்கள்?
ஒரு காலகட்டம் வந்தது, யூதர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் அங்க வந்து என்ன சொல்றாங்கன்னாக்கா, ஓய்வு நாள்ல நீ எதையும் செய்யக்கூடாது. ஆண்டவர் செஞ்சிட்டாரு ஒரு அற்புதத்தை. பையன்களுக்கு பிடிக்கல. ஓய்வு நாள்ல அவர் ஓய்வு தான் எடுக்கணும் தவிர ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட இருந்தாங்க. ஓய்வு நாள்ல நாம் ஓய்ந்திருந்து அவர் நமக்கு மினிஸ்ட்ரி பண்ணுகிறார். அவர் நமக்கு ஊழியம் செய்கிறவராக இருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னாக்கா, அதாவது செபத் டே வந்து சனிக்கிழமை தான். ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல வாரத்தின் முதல் நாள்ல நம்மளுக்கு அது அப்படியே மாறிடுச்சு ஞாயிற்றுக்கிழமை. அன்றைய தினத்துல தேவனை சந்திக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை உலகம் எங்குமோ அற்புதம் அடையாளங்களும் அவர்கள் பெற்றுக் கொண்டுகிறார்கள். வியாதி உள்ளவர்கள் மேல் சபைக்கு வராங்க. வியாதி உள்ளவர்கள் கைகளை வைக்கும் பொழுது அங்க வியாதிகள் குணமாகிறது. அவர்கள் எந்த பிரச்சனையில் இருந்தாலும் கூட, எந்த விசுவாசத்தோடு கூட அவர்கள் விடுதலை பெற வேண்டும் என்று விசுவாசித்து வரும் பொழுது அங்கு அற்புதங்கள் அடையாளங்கள் அவர்கள் அங்க செய்யப்படுகிறது. எப்ப நடக்குது? அதிகமா நடக்குதுன்னு சொன்னாக்கா ஞாயிற்றுக்கிழமை. ஓய்வு நாள்ல ஆண்டவர் நம்மளுக்கு ஊழியம் செய்யறாரா, நம்ம அவருக்கு ஊழியம் செய்யறோமா? அவர் நமக்கு ஊழியம் செய்கிறவராக இருக்கிறார். அப்ப சதுசேயர், பரிசேயர், யூதர்கள் அந்த நாளை விசேஷ நாள் என்று ஒரு படுக்கையை எடுத்துட்டான். அவன் 38 வருஷமா ஒரு குளத்துக்கு இருந்து யார் என்னை எடுத்து அதுல குளத்துல போட்டு என்னை சுகப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி 38 வருஷமா காத்துக்கிட்டு இருக்க நேரத்துல ஏசு அந்த ஓய்வு நாள்ல போகும் பொழுது, நீ குணப்படுகிறான்னு சொல்லிட்டு அவனுக்காக கைகளை வைத்து உன் படுக்கையை எடுத்து நட என்று சொல்லி அன்று ஓய்வு நாள்ல சொல்லிட்டாங்க. சொன்னது மாத்திரம் அல்ல, அவர் செஞ்சது மாத்திரம் அல்ல, அவரு என்ன செஞ்சிட்டாரு, யூதர்கள் என்ன சொல்லிட்டாங்க, கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி நீ இந்த அற்புதத்தை செய்ய முடியும்? எப்படி இந்த 7-6 நாள் இருக்குத ஓய்வு நாள்ல நீ எதையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி முறுமுறுத்து கொண்டிருந்தார்கள். அப்ப சுகம் பெற்றவருக்கு தெரியல யார் என்ன குணப்படுத்துறான்னு சொல்லி. அதுக்கு பிறகு இயேசு மறுபடியும் அந்த மனுஷனை பார்க்கிறாரு. பார்த்து சொல்லு, நீ வந்து அப்பதான் அவர் சொல்றாரு, அவரை அறிமுகப்படுத்துகிறாரு. அப்பதான் தெரியுது அந்த சுகம் பெற்றவன் இயேசு கிறிஸ்து தான் எனக்கு சுகம் அளித்தார் என்று சொல்லி. அப்போ பேசிட்டு இருக்கும் பொழுது இயேசு சொல்றாரு, என்ன சொல்றாருனாக்கா, யூதர்கள் என்ன செஞ்சாங்கனாக்கா, இயேசு பிதாவுக்கு ஒப்பாக இருப்பதை அவர் வெளிப்படுத்தினதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியல. அந்த வசனத்தை வாசிக்கலாம். அது என்ன வசனம் தெரியுமா உங்களுக்கு? தெரிஞ்சா எனக்கு உதவி செய்யுங்க. யோவான் 5:18 வாசிப்போம். தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடினாலே யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாக வகை தேடினார்கள். பிதாவே, கடவுளே, யெகோவா தேவனை
அவருக்கு பிதாவே என்று கூப்பிடுறதுனால இப்ப அங்கதான் பிரச்சனை ஆயிடுச்சு. எப்படி உன்னையும் கிறிஸ்துவையும் நீ அப்பா பிதான்னு கூப்பிட முடியும்? அவ்வளவு நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப ரப்பாட்டா. நாங்க தானே ரப்பாட்டா இருக்க முடியும். நாங்க தான் யூதர்கள், நாங்க தான் பரிசேயர்கள், சதுசேயர்கள். எங்களுக்கு தெரியாம நீ எப்படி அவருக்கு மகனா இருக்க முடியும்னு சொல்லிட்டு அதனால அவனால ஏத்துக்கொள்ளவே முடியல. முதல் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார்? சீஷருக்கு கற்றுக் கொடுக்கிறது பரமண்டத்தில் இருக்கிற பிதாவே என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறாரு. இப்ப ஓய்வு நாள்ல நீ இது குஷ்டரோகியை நீ சுத்தப்படுத்திட்டீங்க, ஓகே தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பரவாயில்ல, செஞ்சுட்டு போ, நல்லது அப்படின்ட்டு விட்டுட்டு அது செஞ்சது மாத்திரம் இல்லாம தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடினாலே யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாக வகை தேடினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்ப நம்முடைய பரம தகப்பனை இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்திட்டு போயிட்டாரு. இப்ப நம்ம பரம தகப்பனை நம்ம எப்படி ஏற்றுக்கொள்கிறோம்? யூதர்களை போல ரொம்ப தூரத்துல இருந்து நம்ம பார்க்க போறோம்னா இயேசு கிறிஸ்துவை போல அவர்கள் இருவரும் ஒரே ஒரு மனமா இருந்தபடினாலே அவர் கூட இருக்கிறத நம்ம ஆசைப்படணுமா? நம்ம சில வேளையில முக்காவாசி டைம்ல தேவனை நம்ம சொந்த அப்பாவா நினைக்கிறதே இல்லை. அவரு தூரமா அங்க பரலோகத்துல இருக்கிறாரு, நாங்க பூமியில இருக்கிறேன், நிறைய கேப் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்கு போதிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், பிதாவும் நானும் ஒன்றாக இருக்கிறோம். அப்போ ஒன்றாக இருக்கிறோம் சொல்லிட்டு யோவான் எழுதின சுவிசேஷத்துல ஒரு வசனத்துல என்ன சொல்றாருனாக்கா, நாங்கள் உங்களோடு கூட வாசம் பண்ணுவோம் என்ற. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூன்று பேரும் இப்ப எங்க வாசம் செய்கிறார்கள் என்றா நமக்குள் அவர்கள் வாசம் செய்கிறார்கள் என்று சொன்னே. அப்ப பரிசுத்த ஆவியானவர் மாற்றம் நம்மோடு கூட இல்ல. இங்க யார் நம்மோடு கூட இருக்கிறா? பிதாவானவர் நம்மோடு கூட இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து நம் உள்ளத்தில் இருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாமல் பரிசுத்த ஆவியானவரும் நமக்குள்ளாக இருக்கிறார்கள். அவர் தங்கி இருக்கிற ஆலயம் நீங்களும் நானும் தான். அப்போ மூணு பேரும் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்ல தேவன், திரித்துவத்தினுடைய தேவன், அவர் எங்க வாசம் செய்ய விரும்புகிறார்னாக்கா உங்கள் மத்தியிலும் என் மத்தியிலும் நம்மோடு மேல தங்கி இருக்கும்படியாக. அந்த வசனத்தை வாசிக்கலாம். 10:27 யோவான் 10:27 இல்ல, யாருக்கு தெரியும்? நாங்கள் அவங்களிடத்துல வாசமா இருப்போம் என்று சொல்லி. சாரி, சரி, ஓகே. சோ இப்ப தேவன் இப்ப நம்ம தனியாக விடல. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியான மூணு பேர் இருக்கிறாங்க. மூணு பேரோட சேர்த்து நாலாவது பேர் இருக்காங்க. யாரு இருக்காங்க? பிதா இருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்து இருக்கிறாங்க, ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. இப்ப மூணு பேர் மாத்திரம் இல்ல, இப்ப இன்னொரு நாலாவது ஆளு கூட இருக்காங்க. யார் அந்த ஆளு? தெரியுமா யாராச்சும்? நீங்களும் நானும் தான் அந்த நாலாவது ஆளு. அப்ப நாலாவது ஆளா நம்ம மேல நம்முடைய ஆவி இருக்கு. நமக்கு கொடுக்கப்பட்ட ஆவி இருக்குது. நம்ம ஜீவிக்கிறதே நம்ம ஆவியின் மூலியமாக ஆத்மா இருக்கு நம்மளுக்கு. இப்ப மூன்று பேரும் நம்மோடு கூட வந்துட்டாங்க. இப்ப நாமளும் ஒரு ஆவியா இருக்கும் பொழுது, இருதயத்தோடும் சரீரத்தோடு கூட இருக்கும் பொழுது இப்ப 4 பேரா இருக்கும். இப்ப 4 பேரு ஒரு விஷயத்தை தீர்மானிக்க வேண்டும். எப்படி தீர்மானிக்கணும்? ஆண்டவர் எப்படி இயேசு கிறிஸ்து ஆவியுடையவராக இருந்தாரு, பரிசுத்த ஆவியானவருடையவராக இருந்தாரு, பிதாவுடையவராக இருந்தாரு, அவரே இருந்தாரு. இப்ப 3-4 பேர் அந்த இடத்துல இருக்கும் பொழுது அவங்க எப்போதும் பாத்தீங்கன்னாக்கா மறுரூபம் ஆகிறதுக்கு தேவன்
அங்க காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து ஒரு மலைக்கு ஏறும் பொழுது அவர் மறுரூபமாக்கினார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. மறுரூபமானார். அவருடைய முகமெல்லாம், அவருடைய அங்கிகள்லாம், அவருடைய என்ன சொல்லுவாங்க, அங்கிகள்லாம் வெண்மையாய் மாறினது என்று சொல்லி அவர் பிசிக்கலா இருந்தாரு. அதே சமயத்துல பரலோகத்துடைய நெருக்கத்தோடு கூட இருக்கும் பொழுது அவர் மாத்திரம் இல்ல, மோசையும் பாருங்க அப்பதான் முக்காவு போடுறாரு. தேவனோடு பிதாவோடு கூட நெருங்கி இருக்கும் பொழுது அவர்கள் மேல் ஒரு பிரகாசம் உண்டாகிறது என்று பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துவும் அவர் பிரகாசம் உள்ளவராக இருந்தார். யாருனால? பிதா அவரோடு கூட இருந்தபடினால. மோசே அந்த மலைக்கு ஏறும் பொழுது அவர் 40 நாளும் உபவாசத்திலிருந்து தேவனோடு கூட சஞ்சரிக்கும் பொழுது அந்த மனிதனுடைய ரூபமும் அவருடைய தேவனுடைய மகிமை யார் மேலும் வெளிப்பட்டது என்றால் மோசே மூலமாக வெளிப்பட்டது. அவங்க ஜனங்கள் அவரை பார்க்க முடியல, முக்காடிட்டு கொண்டார்கள் சொல்லி வேதம் சொல்லுகிறது. இப்போ பிதா நம்மோடு கூட இருந்தாலும் இயேசு கிறிஸ்து நம்மோடு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான 3 பேரும் இப்ப நமக்குள்ளாக இருந்தால் நாம் எப்படி பிரகாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட அனுபவத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்ல வேண்டும். தேவன் விரும்புகிறார், பிதாவானவர் விரும்புகிறார். இப்ப பிதாவுடைய காரியங்கள் பார்க்கும்பொழுது நம்ம பூலோகத்தில் இருக்கிறோம். ஆதாம் முதல் இயேசு கிறிஸ்து வரை வகை வகையாக தான் அவர் வெளிப்படுத்தினார் ஜனங்களோடு கூட. ஆனால் கடைசி நாட்களிலே இயேசு கிறிஸ்து தன்னை பிதாவென்று இயேசு கிறிஸ்து பிதாவை நம்மளுக்கு வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின பிறகு அவர் எப்படிப்பட்டவர், பிதா எப்படிப்பட்டவர், அவருடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டது, வேதத்தில் பல இடங்களில் நாம் பார்க்க முடியும். பழைய ஏற்பாடு காலத்திலும் பார்க்க முடியும், புதிய ஏற்பாட்டு காலத்திலே பிதாவை நாம் பார்க்கும் பொழுது, அப்பாவை பார்க்கும் பொழுது அவ்வளவு அன்புடையவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தன் சொந்த குமார் என்று பாராமல் உங்களுக்காக எனக்கு கொடுத்திருக்காருனாக்கா, அவர் பூமிக்கு கொடுத்து அவருடைய ஜீவனை தந்திருக்கிறார்னாக்கா யாருனால? உங்கள் மேலும் என் மேலும் அவர் அதிக அன்பு வைத்தபடினால, அதிகமா உங்களை என்னை நேசிக்கிறார். நீங்க எங்க போனாலும் தொடங்கிக்கிட்டே வருவாரு. நீங்க எந்த யாரு தாவீது சொல்றாரு, ஆண்டவரே நான் சமுத்திரத்துக்கு போனாலும் நீங்க அங்கேயே வந்துடுறீங்க, நான் அங்க போனாலும் அங்கேயும் வந்துடுறீங்க, உமக்கு மறைவா என்னால இருக்க முடியல, எங்கேயும் தொடங்கிட்டே வந்துடுறீங்க ஆண்டவரே அப்படின்னு. அதே போலதான் நம்முடைய பரம தகப்பன் உங்களையும் என்னையும் இந்நாள் வரைக்கும் துரத்தி கொண்டே இருக்கிறார். காரணம் அவருடைய பிள்ளைகள் நீங்களும் நானும். அவருடைய பிள்ளைகளை அவர் கடைசி வரைக்கும் கைவிடாதபடி அவர் சொன்னதை செய்து முடிக்க வரைக்கும் அவர் கைவிடவே மாட்டார். ஏன்னா அவர் உடன்படிக்கை செய்திருக்கிறார். உங்களிடத்திலையும் இடத்திலையும் அவர் இயேசு கிறிஸ்து மூலமாக உடன்படிக்கை செய்திருக்கிறார், ஒரு ஒப்பந்தம் செய்திருக்கிறார், ப்ராமிசஸ் கொடுத்திருக்கிறார், வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தம் அது லேசான வாக்கு தத்தம் இல்ல, அது கடைசி வரைக்கும் நிறைவேறும்படியாக அவர் உங்களை துரத்தி கொண்டே இருக்கிறாராம். உங்கள் மேலும் என் மேலும் வைத்திருந்த திட்டங்கள் அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அது உங்களுடைய சொந்த பலத்தினால முடியாது, அவருடைய பலத்தை கொண்டுதான் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். நாம் எடுத்துக்கொள்வோம் லூக்கா 15வது அதிகாரம் 11 நம்ம பார்ப்போம். ஓகே, இந்த கதை நம்மளுக்கு தேவன் ஊமைகளாக சொல்லியிருந்தார். எப்படி சிஷ்யர்கள் இடத்துல அவர் ஊமைகளாக சொன்னாரோ அதே போலதான் இன்றைக்கும் வேதத்துல நமக்கு சில ஊமைகளை கொண்டு ரகசியங்களை பேசுகிறார். ஊமைகள் இருந்தாவே
பேரபிள் இருந்தாவே பெரும்புமானா என்ன சொல்லுவாங்க? பெரும்புமான். நான் என்ன சொல்லுவாங்க? ஓகே தெரியல. ஓகே யார் சொன்னா? அக்கா கொஞ்சம் சத்தம் வந்து சொல்லுங்க. வணக்கம். அது ஓகே தெரியாம ஓகே. சோ அப்படி தேவன் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஊமைகளாக மனிதனிடத்துல ரகசியத்தை பேசுகிறார். எத்தனையோ தடவை நம்ம இதை வாசித்திருக்கலாம், எத்தனையோ தடவை இந்த கதையை, இந்த ஓமையை நாம் கேட்டிருக்கலாம், பிரசங்கத்தை நாம் மூலமாக பேசியிருக்கலாம். ஆனாலும் கூட இன்றைய தினத்துல தேவன் உங்களோடு கூட ரகசியங்களை பேசுவவராக இருக்கிறார். எப்படி இந்த மனுஷன் 2 குமாரன் உடையவனாக இருந்தான். ஒரு குமாரன் இளைய குமாரன். அந்த குமாரன் என்ன செய்கிறான்? அப்பா என்னுடைய பங்கை நீங்க எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி கட்டாயப்படுத்தி அந்த சொத்துக்களை பிரித்து கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இப்ப அப்பா சொத்தை கொடுக்கிறாரு. அப்பா வந்து முழு மனதோடு கூட கொடுத்திருப்பாரா? ஒரு பகையன் அவனோட சொத்தை கேட்கிறானாக்கா அந்த ரிலேஷன்ஷிப்பை வேணாம், அப்பாவே எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு போற அர்த்தமாகிறது. இனி இந்த குடும்பத்துக்கும் எனக்கும் சம்மதம் இல்லை, என்னோட பங்கை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில எப்படி இந்த தகப்பன் அந்த பங்கை பிரிக்கிறதுக்கு ஒப்பந்தம் கொண்டார்? அப்பா உயிரோடு இருக்கிற பொழுது சொத்தை பிரிக்க முடியுமா? அப்பா உயிரோடு இருக்கும் பொழுது ஏன் இப்பேற்பட்ட சூழ்நிலையை அவர் அனுமதித்தார்? நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில இக்கட்டான சூழ்நிலையை தேவன் அனுமதிப்பார். இந்த மகன், இளைய மகன், அவருடைய சொத்தை எடுத்துக்கொண்டு போகிறதுக்கு இந்த தகப்பன் அல்லது பரம தகப்பன் எதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்ரூவல் கொடுத்தாரு? ஏன் கொடுத்தாரு? அவருக்கு தெரியாம எந்த ஒரு காரியமும் நடக்காத, பிதாவுக்கு தெரியாத எந்த ஒரு காரியமும் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்க கூடாத. அப்ப பிதாவுக்கு தெரியாதா தன் மகன் சொத்துக்களை எடுத்து போய் எப்படிலாம் செலவழிக்குமா, எந்த ரீதியிலாம் செலவழிக்க போகிறான் என்று சொல்லி பரம தகப்பனுக்கு தெரியாதா? இந்த வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவரின் தேவனுக்கு தெரிந்தபடியினால்தான் அவர் அந்த காரியத்தை அனுமதித்தார். ஏன் அனுமதிக்கணும்? எதனால இந்த காரியத்தை, இந்த ஒரு சூழ்நிலையை இந்த மகனுக்கு தேவன் பரமபிதா அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்கும் பொழுது பல ரகசியங்கள் அதுல காணப்படுகிறது. என்னுடைய வாழ்க்கையில நான் சிறைக்கு போகிறது என் பிதாவுக்கு தெரியாதா? நான் இப்பேற்பட்ட காரியத்தில் ஈடுபட போறேன், திகாகோசம் ரூபால நான் பிடிபட போறேன், இத்தனை வருஷம் நான் பிரிசன்ல இருக்க போறேன், 3 வருஷம். எதுக்கு இந்த ஒரு காரியத்தை தேவன் என்னுடைய வாழ்க்கையில அனுமதித்தார்? உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில, எதிர்பார்க்க முடியாத சூழ்நிலையில நீங்க கடந்து கொண்டிருக்கலாம். நம்ம கேட்கலாம், ஆண்டவரே எதனால இதை அனுமதிச்சீங்க? இது இல்லாம இருந்திருக்கலாமே, எவ்வளவு கஷ்டமா இருக்குது, ஏன் என்னுடைய வாழ்க்கையில நீங்க அனுமதிச்சீங்க அப்படின்னு சொல்லி நம்ம குமரி கொண்டு இருக்கலாம், வேதனைப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஆனாலும் நம்முடைய பரம தகப்பன் நம்மை கைவிடாத தேவனாக இருக்கிறார். இந்த கேள்விக்கு என்னுடைய பழைய வாழ்க்கையில பார்க்கும்போது எனக்கு விட தெரியாது. சில நாட்களுக்கு பிறகு நான் பார்க்கும் பொழுது நான் சிறைச்சாலைக்கு போனது நல்லது என்று நான் உணர்ந்தேன். காரணம், தேவன் என்னை சந்தித்த இடமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் அவர் யார் என்பதை அறிந்து கொள்ளுகிறதற்கு நான் இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுகிறேன். பார்வோனுடைய இருதயத்தை யார் கடினப்படுத்தினார்?
10 வாதைகளை தேவன் உண்டாக்கினார். அந்த வாதைகளுக்கு அவர் எப்போதும் இல்லாம அற்புதங்களை செய்து கொண்டு போயிடலாம். யான் பார்வனுடைய இருதயத்தை தேவன் கடினப்படுத்தினார் என்று சில கேள்விகள் பார்க்கும் பொழுது அந்த கேள்விக்கு ஒரு ரகசியமான ஒரு விடை கிடைக்கிறது. யார் என்றால், தேவன் யார் என்பதை அவருடைய ஜனங்கள், அந்த இஸ்ரேல் ஜனங்கள் அறிய வேண்டும். என் தேவன் அற்புதங்களை செய்கிற தேவன், என் தேவன் குணமாக்குகிற தேவன், என் தேவன் இந்த வானத்தையும் பூமியும் சர்வ வல்லமை படைத்த தேவன் என்று சொல்லி உணர்ந்தும்படியாக, உணரும்படியாக மாத்திரமல்ல, அவர்கள் கண்ணால பார்க்கும்படியாக தேவன் செய்தார். ஹல்லேலூயா. அந்த உணர்வுக்குள்ளாக பிதாவை அறியும்படியாக, சர்வ வல்ல தேவனை அறியும்படியாக இந்த 10 வாதைகளும் அவர்கள் பார்க்கும்படியாகவும், ஏன்னா 430 வருஷம் அவர்கள் அடிமைத்தனத்தோடு கூட பிதாவை அறியாதவர்களாக இருந்தார்கள். அப்படி இருக்கும் பொழுது அற்புத அடையாளங்களோடு கூட எகிப்து தேசத்திலிருந்து தேவன் அவர்களை கொண்டு வந்து பொழுது அவருடைய உணர்வுகள் யாரை பார்த்து சார்ந்து இருக்கும் என்று சொன்னார், சர்வ வல்லமை தேவனை பார்த்து சார்ந்து இருக்கும். ஹல்லேலூயா. அப்ப தேவன் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் சில காரியங்களை அனுமதிக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய சூழ்நிலைகள் அன்று சூழ்நிலையிலே நம்மளுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனாலும் கூட அந்த இடத்திலே நம்ம வேதனைப்பட்டு நொந்து நூடுல்ஸாக இருக்கும் பொழுது, வேதனையோடு கூட இருக்கும் பொழுது, அப்ப யாரை நோக்கி பார்க்கிறோம் என்று சொன்னால், பிதாவே, தேவனே, இயேசு கிறிஸ்துவே, பரிசுத்த ஆவியானவரை நாம் பார்க்கப்படுகிறது. நான் பிரீசனுக்கு போகாதவனுக்கே என்னை தேவன் அழகா கொண்டு வந்திருக்கிறாங்க. நான் பிரீசன் சிறைச்சாலைக்கு போகாதவனுக்கு தேவன் என்னை அங்க அனுமதிக்க கூடாதபடி வேற வழியா என்னை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஏன்னா என்னுடைய இருதயம் கடினப்பட்டதாக இருந்தது. தேவனுக்கு தெரியும் உங்களுடைய இருதயத்தை எப்படி மெல்லிய பரிசுத்தமாக மாற்ற வேண்டும் என்று சொன்னார். நீங்களும் நானும் நினைக்கலாம் நம்முடைய திறமையை கொண்டு எல்லாரும் சாதிச்சுட்டு வந்துடலாம், முடியாது. தேவனை சார்ந்து இருக்கும் பொழுது, தேவ திட்டத்துக்குள்ளாக தான் நாம் இருக்கும் பொழுது, அவர் செய்து நினைக்கிறதை தான் அவர் செய்து முடிப்பார். இப்ப யார் இளைய மகன் சொத்துக்களை எடுத்துக்கொண்டு பிரித்துக் கொண்டு போக வேண்டும் என்று அந்த தகப்பன் அனுமதித்தான் என்று சொன்னால், ஒரு நாள் என் மகன் மனம் திரும்பி வருவான் என்று சொல்லி. ஹல்லேலூயா. எந்த கட்டம் இது நடக்குது என்று சொன்னா, வாழ்க்கையில எல்லாத்தையும் அனுபவித்து குறைபட்ட பிறகு அவனுடைய வாழ்க்கையில என்ன நடக்குது? பசி உண்டாயிடுச்சு. பசி உண்டாகி பண்டிகை சாப்பிடுகிற தவிட்டினாலே நான் என் வயிறை நிரப்புவேன் என்று சொல்லி எண்ணம் கொண்டு அதை எடுக்க போறான். அவனுக்கு கிடைக்கல. அப்பதான் அங்க ஒரு சம்பவம், இம்பார்ட்டன்டான ஒரு சம்பவத்தை பார்க்க முடியும். வாசிக்கலாம். 15:16 வாசிக்கலாம் சத்தமாக. லூக்கா 15:16. அப்போ பண்டிகர் என்கிற தவத்தினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தார். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெரிந்தபோது, ஓகே, இந்த இடத்துல தேவன் அவனை சந்திக்கிறவராக இருக்கிறார். பார்த்தீங்களா? எந்த தருணத்தில அவன் உணர்வு அடைகிறவனாக தேவன் அங்கு காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இவ்வளவு நாளாக அவன் இருக்கிற சம்பாதத்துல நான் தான் பெரிய ஆளு, நான் தான் பணக்காரன், எனக்கிட்ட இல்லாத காசான்னு சொல்லிட்டு பந்தாவா சுத்திக்கிட்டு இருந்த மனுஷன் எப்படி இந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டான் என்று சொல்லி, அப்ப பரம தகப்பன் அதை அனுமதிக்கவில்லை என்றார். அதாவது இந்த சொத்துக்களை அவன் எடுத்துக்கொள்ள தடை பண்ணாதபடியினால அந்த தகப்பனுக்கு தெரியும் எந்த சூழ்நிலையில இந்த மகனை தொட வேண்டும் என்று. அவன் அப்பா கூடயே இருந்தாலும் கூட அவனுடைய இருதயம் உணர்வில்லாத இருதயமாய் இருந்திருக்கும். எல்லா சொத்தும் இருக்கும், ரொம்ப மேவாவா வாழ்ந்துட்டு இருப்பான், பணக்காரனா வாழ்ந்துட்டு இருப்பான். ஆனாலும் கூட அவனுடைய இருதயம்
பிதாவை சார்ந்ததாக இல்லாமல் இருந்திருக்கும். எல்லா வசதியும் இருக்கும் அவனுக்கு. வசதி இருந்து தேவன் அவன் புத்தி தெளிகிறதற்கு அந்த இடத்துல சந்தர்ப்பத்தை கொடுக்கல. ஆனாலும் அவனுடைய சந்தர்ப்பம் எங்க போகுதுனாக்கா, அவனுடைய பசி, மயக்கம், அவ்வளோ வேதனை. இவ்வளோ வேலைக்காரவங்க எங்க அப்பா கூட இருந்தாங்க, இவ்வளோ சொத்துக்களுக்கு நான் சொந்தக்காரனாக இருந்தேன், இப்ப எனக்கு பண்டிகை சாப்பிடுகிற சாப்பாடு கூட எனக்கு கிடைக்கலன்னு சொல்லி அந்த ஒரு எண்ணம் அவனை மாற்றினது. ஹல்லேலூயா. அந்த எண்ணத்தை, அந்த தருணத்தை, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை யார் ஏற்படுத்துகிறது என்றால் தகப்பனாக இருக்கிற நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. புதிய ஏற்பாட்டுல உடன்படிக்கையில ஒரு லிஸ்ட் இந்த லிஸ்ட். புதிய உடன்படிக்கையில நம்முடைய ஒப்பந்தத்துல, நம்முடைய எக்ரிமெண்ட்ல பரலோகத்திற்கும் பிதாவுக்கும் இயேசுக்கும் நடந்த கல்வாரி சிலுவையில அந்த ஒப்பந்தத்துல ஒரு ஒப்பந்தம், இந்த ஒரு ஒப்பந்தம் படிக்கலாமா? யார் இந்த மனுஷனுக்கு தேவன் அனுமதித்தார் என்று சொல்லி வாசிக்கலாம். எசேக்கியேல் 36 31 வாசிப்போம். எசேக்கியேல் 36 31. அப்பொழுது நீங்கள் உங்கள் பொல்லாத மார்க்கங்களையும், எப்பொழுது, அப்பொழுது, அப்பொழுதுனாக்கா எப்பனாக்கா இப்பேற்பட்ட சூழ்நிலைகளை இருக்கும் பொழுது உங்கள் பொல்லாத மார்க்கங்களையும், உங்கள் பொல்லாத மார்க்கங்களையும், உங்கள் தகாத கிரியைகளையும் நினைத்து, உங்கள் அக்கிரமங்களின் நிமித்தமும், உங்கள் அருவருப்புகளின் நிமித்தமும் உங்களையே ஆலோசிப்பீர்கள். இந்த ஒப்பந்தம் யார் நமக்கு செஞ்சாரா? இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில இந்த ஒப்பந்தம் செஞ்சிட்டாரு. அதாவது உங்க மேல் நான் என்னுடைய ஆவியை வைப்பேன், உங்கள் மேல நான் ஜலத்தை, புதிய ஜலத்தை தருவேன், நீங்கள் என்னுடைய ஜனமாய் இருப்பீங்க. என்னுடைய ஜனமாய் மாத்திரம் இல்ல, உங்களை நான் பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நானே. உங்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னித்து உங்களுடைய எல்லா காரியத்தையும் விலக்கி போட்டு உங்களை பரிசுத்தமாய் நடத்துகிற கர்த்தர் நானே என்று சொல்லிட்டு அவர் தான் எல்லாம் செய்கிறார் என்று சொல்லி ஒப்பந்தம் பண்ணிட்ட பிறகு அந்த ஒப்பந்தத்தினுடைய சில பகுதியில நம்ம 31வது வசனத்துல வாசிக்கும் பொழுது அங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, அங்க நம்மை குணப்படுத்துகிறதற்கு அந்த சிச்சுவேஷனை தேவன் ஏற்படுத்துகிறார். நீங்கள் உங்களையே நீங்கள் ஆலோசிப்பதற்காக. மறுபடியும் வாசிக்கலாம். அப்பொழுது நீங்கள் உங்கள் பொல்லாத மார்க்கங்களையும் உங்கள் தகாத கிரியைகளை நினைத்து. இந்த இடத்துல யாரு நினைத்தா? இந்த கெட்ட குமாரன் எங்க நினைக்கிறான்? முதலாவது நினைத்தான், அவன் அக்கிரமங்களை நினைத்தான், அவன் தகாத கிரியைகளை நினைத்தான். அந்த நினைவுக்கு அந்த சமூகத்தை கொண்டு வந்து அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தாதான் அவன் நினைப்பதற்கு தேவன் அவனுக்கு உதவி செய்கிறார்களாக இருக்கிறார். நம்முடைய புதிய ஏற்பாட்டினுடைய உடன்படிக்கையில ஒரு உடன்படிக்கையும் இதில் அடங்கி இருக்கிறது. அப்ப அந்த மனுஷன் இப்ப இந்த ஏற்படுத்தின பிறகு அவன் புத்தி தெளிகிறது. மறுபடியும் லூக்காவுக்கு போயிடலாம். அவன் புத்தி தெளிந்த பிறகு நான் தகப்பனுடைய வீட்டுக்கு நான் போக போகிறேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுக்கிறான். லூக்கா 15:17. அப்ப அந்த தீர்மானத்தை எடுக்கும்படியாக இவ்வளவு காலம் அவனால தீர்மானம் எடுக்க முடியல. அவனுக்கு வசதிகள் இருக்கும் பொழுது, அவன் சுகபோகமாய் வாழும் பொழுது அவனால அந்த தீர்மானத்தை எடுக்க முடியல. ஆனாலும் கூட அவன் கிரிகளை நினைத்து, அவன் அக்கிரமங்களை நினைத்து
தேவனிடத்துல மறுபடியுமாய் திரும்புகிறவனாக இருக்கிறார். இந்த திருப்பத்தை யார் கொண்டு வருகிறார்? பிதாவானவர் கொண்டு வருகிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வருகிறார். கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த திருப்பத்தை கொண்டு வருகிறவராக இருக்கிறார். அப்ப அந்த மகன் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார். ஓகே, அப்பாட்ட இருந்து சொத்தை வாங்கிட்டு வந்துட்டோம், எல்லாம் முடிஞ்சு போச்சு, இப்ப நான் ஜீரோ, எனக்கு ஒண்ணுமே இல்லை, என்னால வாழ்றதுக்கு கூட வழி இல்லாமல் இருக்கும் பொழுது அவன் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறான். அந்த தீர்மானத்தை நல்ல விதமாய் எடுப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். நம்மளுக்கும் சில வேளையில நம்முடைய பரம தகப்பன் எவ்வளவு திட்டங்களை வைத்திருக்கிறாரு, அந்த திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு சில தீர்மானங்களை நாம் எடுக்க முடியாமல் இருக்கும். ஏன்னா இன்னும் பரிசுத்த ஆவியானுடைய அந்த வழி நடத்தலை நாம் உணராதபடினால, எப்படி இந்த கெட்ட குமாரன் அவன் உணர்வில்லாதவன் இருந்தபடி இருக்கிற பொழுது, சுகபோகமாய் வாழும் பொழுது அவனால் எடுக்க முடியாத தீர்மானம், அவன் முதலாவது தன் தகப்பனை நினைத்து வருந்தினான். என் தகப்பனோடு கூட இருந்தான், எவ்வளவு சந்தோஷமா இருந்தது. என் தகப்பனோடு கூட இருக்கும் பொழுது எனக்கு அன்பு இருந்தது, சமாதானம் இருந்தது, நீடிய தயவு இருந்தது, பொறுமை இருந்தது, எல்லா மிகுந்த கனிகளுடையவனாக இருந்தேன். மறுபடியும் இந்த உலகத்திலே நான் திரும்பி பார்க்கும் பொழுது பிதாவினிடத்தில் பெற்றது எல்லாம் இப்ப நான் அழித்து போட்டவனாக இருக்கிறேன். தீர்மானம் எடுத்த பிறகு அந்த மனுஷன் எங்க போகிறான் என்று சொன்னால், தன் பிதாவை நோக்கி தள்ளாடி கொண்டு போகிறான். தள்ளாடி கொண்டு போகும் பொழுது அவனை தேவன் பிதா பரம தகப்பன் அவனை மறுபடியும் அணைத்துக் கொள்கிறார். அல்லேலூயா. நம்ம எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் சரி, பாதாளத்துக்கு போயிருந்தாலும் சரி, ஆண்டவர் விட்டு எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் சரி, ஆனா இன்றைய ராத்திரி பிதாவை நோக்கி நம்ம கடந்து செல்லும் பொழுது அவர் நம்மை நோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கிற மாத்திரம் இல்ல, அவர் ஓடி வந்து நம்மை கட்டி அணைத்து முத்தம் செய்கிறவராக இருக்கிறார். பிதாவுடைய ஒரு கேரக்டர் நம்மை காண்டெம் பண்றது இல்ல, நீ இதை செஞ்சிட்ட என்னை விட்டு போ இல்லையா. கம்பேஷன், மன உருக்கம் உடைய ஒரு தேவனாக இருக்கிறார். தன் மகன் எவ்வளவு கெட்ட பையனா இருந்து போதிலும் அவன் மறுபடியும் வரும் பொழுது அவன் மன திரும்பி வருகிறான் என்று சொல்லி தகப்பன் விசுவாசத்தோடு கூட இருக்கு. என்னுடைய அம்மா அப்பா பிரீசன்ல இருக்கும் பொழுது 40 நாள் எத்தனையோ நாள் உபவாசம் எடுத்து எனக்காக பையன் எப்படியாவது சிறையிலிருந்து விடுதலை ஆக வேண்டும், என் பையன் எப்படியாவது இந்த தண்டனையிலிருந்து விடுதலை ஆக வேண்டும் என்று சொல்லி தகப்பன் பெற்றோர்கள் இரவும் பகலும் உபாசித்து எனக்காக ஜெபம் செய்திருக்கிறார். தேவன் அவங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவர்கள். அற்புத விதமாக தேவன் என்னை சிறைச்சாலையிலிருந்து விடுதலையாக்கினார். இத்தனைக்கும் இந்த கேஸை நான் ஒத்துக்கிட்டேன், ராய்வான்சூரா எழுதி போட்டுக்கிறோம். என் கூட இருந்தவங்க இந்த மண்டையை சொல்லிட்டு இருக்காங்க, எப்படிடா நீ அவனை ஒத்துக்கிட்டியடா அப்படின்னு. என்னுடைய பரம தகப்பன் அந்த அக்கீம் மூலியமாக மனம் இருக்கும்படியாக செய்யும். அப்ப நம்முடைய தகப்பன் நம்ம எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் கூட நம்மளை அவர் என்ன செய்யறாருனாக்கா கொண்டே பண்ண மாட்டார். அவர் மனதுருகிறது. நீ எவ்வளவு அழுக்கா இருந்தாலும் சரி, எவ்வளவு சாக்கடைக்கு போயிருந்தாலும் சரி, மேக்சிமம் எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் சரி, அவனை கட்டி அணைத்து அவனை தகுதிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எப்படி இந்த கெட்ட குமாரனை அவன் இழந்து போனதை மறுபடியும் புதுப்பித்தாரோ, அந்த பந்தத்தை புதுப்பித்தார். அவனுக்கு வெளியேற மோதிரத்தை, தங்க மோதிரத்தை கொடுத்தார், பாதாட்சிகளை கொடுத்தார், அங்கிகளை கொடுத்தார். இதெல்லாம் அவன் இருக்கும்போது அனுபவிக்கவில்லை. அவன் தூர
போய் மனம் திரும்பி வரும் பொழுது தேவன் அவனை உயர்த்துகிறவராக இருக்கிறார். நீங்களும் நானும் எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் பிதாவை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நம்மை கட்டி அணைத்து நம்மை புதுப்பித்து நம்முடைய வாழ்க்கையை தரத்தையே மாற்றுவார். அவருடைய தரம் மாற்றினார்னாக்கா லேசா மாத்த மாட்டாரு, உலகமே திரும்பி பார்க்கும்படியாக செய்வார். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட தகப்பன் நமக்கு இருக்கிறார். அப்ப அந்த மனிதன் வாழ்க்கைக்கு அவ்வளவு பெரிய மகிமையை அந்த எழுந்து போன அந்த குமாரனுக்கு கொடுத்தார் என்று சொன்னால், உங்களுக்கும் எனக்கும் இதை காட்டிலும் மேன்மையான காரியங்களை கொடுப்பார். அவருடைய பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து, அவருடைய அதிகாரத்தை நமக்கு கொடுத்து, அவரை நம்ம இந்த உலகத்திலே நடத்த வல்லவராக இருக்கிறார். இந்த மனுஷன் இழந்து போனது எல்லாமே தேவன் அவனை மறுபடியும் உயிர்ப்பித்து அவனை தகுதிப்படுத்தி, அவன் எந்த நிலைமையில் போனானோ அதே நிலைமையில் அவர் வைக்கல, அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே தேவன் வைத்திருந்தார். அவர் பட்சபாதம் அல்ல. நமக்கு நம்முடைய தகப்பன், பரம தகப்பன் பட்சபாதம் பண்ணுகிறவர் அல்ல. அவருடைய நம்முடைய தகப்பன் மூத்த ஒரு மகன் இருந்தா, அந்த மகனை கொண்டு எல்லா நம்பிக்கையும் செலுத்திட்டீங்கன்னாக்கா அப்புறம் எனக்கு என்னன்னு கேட்கும் பொழுது அங்க ஒரு உனக்கு ஒரு பாசம் எனக்கு ஒரு பாசம் சொல்லி தேவன் அந்த பாசத்தை வெவ்வேறு படுத்தவில்லை. அவனுக்கு இருந்த அதே அன்புதான் உங்களுக்கும் எனக்கும் தேவன் சமமாக வைத்திருக்கிறார். எனக்கு உரியதெல்லாம் உனக்கு உரியதென்று சொல்லி அவனை ஆசீர்வதித்து அவனுக்கு வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் செய்துட்டு இருந்தார். ஒரு ஆண்டவர் சொல்லுகிறாரு, என்ன சொல்லுகிறாருன்னாக்கா 99 ஆடுகளை ஒரு இடத்துல வச்சுட்டு அந்த ஒரே 100 ஆடுகள்ல ஒரு ஆடு காணாம போயிடுச்சு. அந்த ஒரு ஆட்டை தேடிதான் அந்த தகப்பன் ஓடுகிறார், மந்தையை தேடி. அது மாட்டி குடியில மாட்டி இருந்திருக்கும். குடியில மாட்டி தயம்படுத்தி அழுக்கெல்லாம் தொடச்சி தோல்ல வச்சு கையில தூக்கி அப்பதான் ஒரு எட்டி உதைச்சிருக்கும். அந்த வலியும் தாங்கி கொண்டு அதை மறுபடியும் சுத்தம் செய்கிற கர்த்தர் இருக்கிறார். நம்மளும் ரொம்ப வேளையில இப்படிதான் முரட்டாட்டப்பட்டவர்களாக இருப்போம். தேவன் நம்மை பாசமாக தூக்கி வைத்துக் கொண்டிருப்பார். காணாமல் போயிருந்திருப்போம். அதை உதைத்து தேவனுக்கு வழியை உண்டு பண்ணுகிறவர்களாக இருக்கும். ஆனாலும் அது பெருசுபடுத்தாதபடி அவர் என்ன செய்கிறார், அதை சுத்தம் செய்து அதை குணப்படும்படியாக, காயம் கட்டும்படியாக, அந்த ஆட்டின் முரட்டாட்டங்களை அதிலிருந்து எடுத்து போடும்படியாக கடைசி வரைக்கும் கைவிடாதபடி அந்த ஆட்டை ரட்சிக்கிறவராக இருந்தது போனே நமக்கும் இந்த காரியங்களை செய்வார், வல்லவராக இருக்கிறார். இப்பேற்பட்ட தகப்பனுடைய உள்ளம் விசேஷ உள்ளம். நம்முடைய பரம தகப்பன் அவர் வெளிப்படுத்துகிற காரியங்கள் வெவ்வேறாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டினுடைய வெளிப்பாடுகள் வேற, ஆனால் புதிய ஏற்பாட்டினுடைய வெளிப்பாடுகள் வேற. ஆனாலும் வரக்கூடிய நாட்களில வெளிப்படுத்த போகிற காரியங்கள் வேறுகளாக இருக்கிறது. ரகசியமாய் தேவன் வைத்திருக்கிறார். ஆனால் கூட இன்றைய தினத்துல நான் கூட காரியங்களை பேசி நாம் தேவனை விட்டு தூரப்படுத்தியிருந்தால் கவலைப்படாதபடி மறுபடியும் தேவனோடு கூட சேரும்படியாக இதயத்தையும் இருதயத்தையும் அவருக்கு நேராக நீங்கள் செலுத்தும் பொழுது மறுபடியும் இழந்து போன காரியங்களை தேவன் உயிர்ப்பித்துக்கு மாத்திரமல்ல ஒரு புதிய ஒரு வாழ்க்கையை அவர் ஆரம்பித்துக் கொடுக்க உள்ளவராக இருக்கிறார். கண்களை மூடி அப்படி நாங்கள் இருக்கையில் நம்ம எழுது, ஆண்டவரே நாம் ஜெயிச்சுவோம். ஆண்டவரே பாவமுடைய உள்ளத்தை ஆண்டவரை அறிந்து கொள்ளும்படியான ரகசியங்களை ஆண்டவரை இந்த சத்தியத்தில் வைத்திருக்கிறேன் ராஜா. அப்பா, நாங்கள் உண்மை விட்டு தூரப்படுத்தி இருக்கிறோம்.
ஆண்டவரே உம்மை விட்டு நாங்கள் தூரம் போய் இருக்கிறோம் ராஜா. ஆனாலும் கூட ஆண்டவரே நாங்கள் மறுபடியுமாக உம்முடைய அன்புக்குள்ளாக நாங்கள் இணைகிறோம். எங்களுடைய மன கடினங்களை நீர் எடுத்து போடுவீராக ராஜா. ஆண்டவரே எங்களுடைய மனக்கண்களை குருடாக இருக்கிறது ராஜா. இந்த மனக்கண்களை நீர் திறப்பீராக. நீரே எங்களை நடத்துகிற கர்த்தர் ஆண்டவரே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அப்பா நீ நல்லவர். தகப்பனே எங்களை கைவிடாத தேவன். நன்றி நன்றி சொல்லுங்க. ஆடை இருதயத்தில் அவரோடு கூட நாம் பேசுவோமாக. ஆடை இருதயத்தில் சிந்தனையிலும் அவரை நாம் நினைவு கூர்ந்து ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளும் பொழுது அவர் நமக்கு வெளிப்படுகிறவராக இருக்கிறார். அவருடைய சத்தத்தை நாம் கேட்க முடிகிறதாக இருக்கிறது. பாணி நல்லவர். ஆண்டவரே எங்களை புதுப்பிக்கிறவராக இருக்கிறது. உம்முடைய உறவுகளை ஆண்டவரே உமக்கும் எங்களுக்கும் இருக்கிற அந்த உறவுகளை ஆண்டவரே நீ புதுப்பிக்கிற வல்லவராக இருக்கிறேன். ஆண்டவரே நீர் எங்களுக்கு அதிகாரம் என்று மோதிரத்தை நீ கொடுத்திருக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுக்காக உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை அலங்காரமாக எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் ராஜா. ஆண்டவரே சுவிசேஷம் என்னும் உம்மை சொல்லுகிற நற்செய்திகளை சுமந்து கொண்டு போகிற ஆண்டவரே பாதாட்சிகளை போல எங்களை உருவாக்கி இருக்கிறேன் ராஜா. ஆண்டவரே அது மாத்திரமல்ல ஆண்டவரே ஒரு பரலோகமே கொண்டாடி கொண்டிருக்கிறது ராஜா. அந்த 100 ஆடுகளில் ஒரு ஆடு ஆண்டவரே நீர் ஆண்டவரை கூட்டி வந்தபடினால நன்றி சொல்லுகிறோம். நீரே சர்வ வல்ல தேவன் ஆண்டவரே. நீரே சர்வ வல்ல தேவன் ராஜா. பாவை துதிக்கிறோம்.